வாழ்க்கையில தேவன் நமக்கு கூட்டி கொடுத்த நாள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ಸಮಾಧಾನತೆயும் ಸಂತೋಷತೆயும் ಕೊಡ್ತ ನಾள். ಈ ದಿವಸ ಒಂದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟಿರುವ ದಿನ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿರುವ ದಿನವಾಗಿರುತ್ತದೆ. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கொடுத்து காலையிலேயே அவருடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து பைபிளை திறந்து அவருடைய சத்தத்தை கேட்க நீங்களும் நானும் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಇಲ್ಲಿ ಕುಳಿತು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆರೆದು ಓದುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಒಂದು ಅದೃಷ್ಟವಾಗಿದೆ. எனக்கு இந்த ஜூம் மீட்டிங் வந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ಜೂಮ್ ಮೀಟಿಂಗ್ ಬಂದಾಗಿಂದ ನಮ್ಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ. ನಾನು ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವನವನ್ನು ದೇವರು ಆತ್ಮೀಯ ಜೀವನವನ್ನು ಸಫಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். ನಾವೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಾರಂಭಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட வேதத்தை திறந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ದೇವರೇ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಜೊತೆಗೆ ನೀನು ಮಾತನಾಡು. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ಆಶೀರ್ವದಿಸು ದೇವರೇ. எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். ನನಗೆ ನೀನು ಕಲಿಸಿಕೊಡು. கற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடும். ಕಲಿತುಕೊಳ್ಳುವ ಹೃದಯವನ್ನು ನೀನು ನನಗೆ ಕೊಡು. இயேசு கிறிஸ்து கேட்க தகப்பனே, ஆமென். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. நவநீத், இந்த ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. ஓசியா அதாவது தானியலுக்கு அடுத்த புஸ்தகம். எல்லாரும் தரப்புங்க. தானியலுக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ಓಶಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ನಾನು ನನ್ನ ಜನರು ಮಾನವರಿಗೆ ತಕ್ಕ ಮೂಗುದಾರದಿಂದ, ಅಂದರೆ ಮಮತೆಯ ಹಗ್ಗದಿಂದ ಸೆಳೆದು ಕೊಂಡೆನು. ನೊಗವನ್ನು ತಲೆಯ ಈಚೆಗೆ ತೆಗೆಯುವವರಂತೆ ನಾನು ಅವರನ್ನು ಸುಧಾರಿಸಿ ಅವರಿಗೆ ನೀತಿಯನ್ನು நயದಿಂದ இக்கிதேனோ. இந்த காலவேளையிலே ஜூன் மாதத்திலே தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பது என்னன்னா, இந்த மாதத்திலே தேவன் நமக்கு 3 காரியங்களை செய்ய போகிறதா. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಜೂನ್ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡುವಂತ ವಿಷಯ. இந்த கால வேளையில விடிய காலம் நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக இந்த தியானத்தை தியானிக்கும் போது எனக்கு கொடுத்தார். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿದ್ದು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ವಚನ ಇದಾಗಿದೆ. தேவன் என்ன பண்ணுவாரா, 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்ய போறாரு. ದೇವರು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರಂತೆ. நம்பர் 1, அவருடைய அன்பின் கயிற்றினால் நம்ம அப்படியே அணைத்துக் கொள்வாராம். ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ, ಅವರು ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾರಂತೆ. அதாவது கிணத்துக்குள்ள ஒருத்தன் விழுந்துட்டான்னு வச்சுடுங்களேன், அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, கிணத்துக்குள்ள யாராவது விழுந்துட்டாங்கன்னா உடனே யாராவது ஒருத்தர் ஓடி போய் இறங்கி அவங்க மேல ஒரு கயித்தை கட்டி எப்படியாவது மேல கொண்டு வர பார்ப்பாங்க. ಒಂದ್ ವೇಳೆ ನೀರಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಆ ಬಾವಿಲಿ ಯಾರು ಬಿದ್ಬಿಟ್ರು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಆವಾಗ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಅವರನ್ನ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ಕಟ್ಟಿ ಒಂದ್ ಹಗ್ಗದಲ್ಲಿ ಮೇಲೆ ತಗೊಂಡ್ ಬಂದ್ಬಿಡ್ತಾರಲ್ವಾ. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா வீல்னு அழும்போது உடனே அந்த அழுகைய தாயால கேட்க முடியாது, சகிக்க முடியாது. அந்த அழுகைய அது என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி போய் அந்த குழந்தைய அப்படியே தூக்கிக்கிடுவாங்க. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮಗು ಅಳ್ತಾ ಇದ್ರೆ ತಕ್ಷಣ ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ತಾಯಿ ಓಡಿ ಹೋಗಿ ತಬ್ಬಿಕೊಳ್ತಾಳೆ. இந்த குழந்தைய அப்படியே அணைச்சிக்கிடுவாங்க. ಆ ಮಗುವನ್ನು ಹಾಗೆಯೇ ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ.
அது பேர் தான் அன்பு. ಅದೇ ಪ್ರೀತಿ. அப்படி செய்வாரா நம்முடைய தேவன். நம்மை ஓடி வந்து அணைத்துக் கொள்ளுவார், அன்பினால் அணைத்துக் கொள்ளுவார். ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾರಂತೆ ನಮ್ಮ ದೇವರು. ಓಡಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ತಪ್ಪಿಕೊಳ್ತಾರೆ. இரண்டாவதாக நம்முடைய ಎರಡನೇದಾಗಿ கழுத்தில் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுவார். ಕತ್ತಲ್ಲಿ ಇರುವಂತ ನೊಗವನ್ನು ತೆಗೆದಾಕ್ತಾರೆ. அதாவது நீங்க வண்டி மாடு பார்க்கும்போது அந்த மாடு அவன் சொல்றபடியெல்லாம் வண்டியில அவன் எந்த டைரக்ஷன் கொடுக்குறானோ அங்கெல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். வண்டிக்காரன் ஓட்டுற மாதிரி மாட்டு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ಎತ್ತಿನ ಗಾಡಿಯ ಒಂದು ದನ ಅಥವಾ ಎತ್ತನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ಆ ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸುವವನು ಹೇಳಿದ ಹಾಗೆಲ್ಲ ಅದು ಓಡ್ತಾ ಇರ್ತದೆ. ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த மாடு டயர்ட் ஆயிருங்க. ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಅದು ಬರುವಾಗ ಆ ಒಂದು ಎತ್ತು ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಟಯರ್ಡ್ ಆಗೋಗ್ತದೆ. உடனே அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணுவான், அதுக்கு ತಕ್ಷಣ ಆ ಒಂದು ಗಾಡಿಯ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ அந்த வண்டிக்கு எப்படியாவது மாட்டுக்கு தீனி கொடுக்கணும்னு முதல்ல அந்த மாட்டு கழுத்துல ஒரு அதான் நுகம்ங்கிறது. அதாவது கழுத்துல மாட்டிருப்பான். ரெண்டு கனெக்ட் பண்ற வண்டியையும் அதையும் கனெக்ட் பண்றது. அந்த கனெக்ஷனை எடுத்து விடுவான். எடுத்து விட்டுட்டு மாடை மட்டும் தனியா கூட்டிட்டு போவான். ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆ ಎತ್ತಿನ ಗಾಡಿಗೆ ಕಟ್ಟಿರುವಂತಹ ಕುಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಆತನು ಅದನ್ನು ಆ ಎತ್ತನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಅವನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து இதை பற்றி ஒரு அருமையான வசனம் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க, என்னுடைய நுகம் இலகுவானது. அப்போ ಅವರು ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತಹ ಒಂದು ವಚನವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 11:28 ವಚನದಲ್ಲಿ, ಎಲೈ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನ್ ನಿಮ್ಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವನು ಅಂತ. ಹಾಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಅವರು ಹೇಳುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ, ನೋಡಿರಿ ನನ್ನ ನೊಗವು ಹೌರವಾದದ್ದು. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நுகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ದೇವರು ಒಂದು ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது ஊழியமாக இருக்கலாம், அல்லது ಸೇವೆ ಆಗಿರ್ಬೋದು, அல்லது வீட்டிலேயே பிள்ளைங்களை கவனிக்கிறது, ಅಥವಾ ಮನೆಯಲ್ಲಿಯೇ ಮಕ್ಕಳನ್ನು ಗಮನಿಸುವಂತದ್ದು. ஏதோ ஒரு ஊழியத்தை, அது ஊழியம்தான். நீங்க ஊழியம் உடனே டக்குன்னு பைபிள் இருக்கிறத நம்ம சாதாரணமா நினைப்போம். அப்படி மட்டும் இல்லை, அது இல்லை. தேவன் அனைத்து மக்களுக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். ದೇವರು ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನೀವು ಅದನ್ನು ಸೇವೆ ಅಂತ ತಿಳ್ಕೋಬೇಕು. ஆனா அந்த வேலையை நாம் அவரை கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಅವರನ್ನು ಕೇಳಿ ಮುಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. நம்முடைய பலத்தினால் அந்த வேலைகள் செஞ்சாச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡೋದಾದ್ರೆ ಅದು ಡೇಂಜರ್ ಆಗ್ತದೆ, ரொம்ப கஷ்டம், ತುಂಬಾ ಕಷ್ಟ. என் லைஃப்ல நான் நிறைய கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கேன். ನಾನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದ್ದೀನಿ. அதே நேரத்துல தேவ பலத்தினால் செய்யும் போது ஒரு பெரிய மலையை கூட அசைக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ದೇವರ ಬಲದಿಂದ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವನ್ನು ಸಹ ಅವನು ಸಣ್ಣ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ಆಗುತ್ತದೆ. எனக்கு நான் எத்தனையோ கலெக்டர்களை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்களை முடிச்சிருக்கிறேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಡಿಸಿಗಳನ್ನ ನಾನು ಸಂಧಿಸಿದ್ದೇನೆ, ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಳು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. இப்ப கூட ஒரு கலெக்டருக்கு ஆலோசகராக நான் இருக்கிறேன். ಈಗೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಡಿಸಿ ಅವರಿಗೆ ನಾನು ಆಲೋಚನೆ ಹೇಳುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு அடிக்கடி மனசுக்குள்ளே வரும். 15 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವ ನನಗೆ ಆಗಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದೆ. இந்த நேரத்துல திடீர்னு இந்த ஒரு கிருஷ்ணகிரி ஹோம்ல சாப்பாட்டுக்கு ரேஷன் கொடுக்கறது நின்று போச்சு. அதனால எங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம்.
ಒಂದು ಹೋಮ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತಂದ್ರೆ ರೇಷನ್ ಕೊಡೋದು ನಿಂತು ಆಯ್ತು. கவர்மெண்ட் ಆವಾಗ ಊಟಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟ ಆಯ್ತು. சிவில் சப்ளைல இருந்து வந்துட்டு இருந்தது. திடீர்னு நின்ன உடனே எங்க ஸ்டாஃப் எல்லாம் போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் அங்க உள்ள ஆபீசர்ஸ் டிஎஸ்ஓட்ட கேக்குறாங்க. அவங்க நாளைக்கு வான்னு எனக்கு வான்னு முடியாது ஒரு 4-5 மாசம் அப்படியே இழுத்துட்டாங்க. ಅದೇ ತರ ಆ ಸಿವಿಲ್ ಸಪ್ಲೈ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳುವಾಗ ಅವ್ರು ಇವತ್ ಬಾ ನಾಳೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವ್ರು ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದು ಅಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. நான் போறேன். நான் போய் சரி நான் கலெக்டர் பார்த்துட்டு வரேன்ட்டு போய் நானும் கேட்கறதுக்கு போகும்போது கலெக்டர் பார்த்தேன். கலெக்டர் பார்த்துட்டு என்ன சரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்க யாருன்னு கேட்டார் முதல்ல. ಕಲೆಕ್ಟರ್ ಹತ್ರ ನಾನು ಹೋದಾಗ ಸರ್ ಈ ತರ ಬಂದಿದ್ದೀನಿ ಯಾರಂತ ನಾನು ಕೇಳಿದ್ರು. நான் சொன்னேன் இப்படி ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்கோம், தாய் தப்ப இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, தயவுசெய்து நீங்க வாங்க சார் அப்படின்னு. ನಾವು ಈ ತರ ಒಂದು ಹಾಸ್ಟೆಲ್ ನಡೆಸ್ತಾ ಇದೀವಿ ಸರ್, ಹೋಮ್ ಅನ್ನ ನೀವು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. உடனே இந்த கலெக்டர் என்ன பண்ணாரு, பிஏ கூப்பிட்டு ஒரு டேட் கொடுத்துட்டு போங்க, அந்த டேட்ல நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னாரு. ಒಂದು PA ಕರೆದು ಹೇಳಿದ್ರು ಈ ಡೇಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ರಿ, ಆ ಡೇಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಖಂಡಿತ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅವ್ರು. ஷாக் ஆயிட்டேன் நான். என்னடா இது, நான் வந்து கேட்கவே இல்லை, அப்புறம் ரேஷனுக்கு கேட்கல, அவரே கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். ಅವರೇ ನಾನೇನ್ ಕೇಳಲಿಲ್ಲ, ಅವರೇ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾನೇ ಶಾಕ್ ಆಗ್ಬಿಟ್ಟೆ. அப்போ பிஏட்ட ஒரு டேட் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இந்த டேட் பிரகாரம் கலெக்டರ್ ಹೋಮ್ಗೆ வந்தாரு. ನಾ ಡೇಟ್ ಕೊಟ್ಟು ಹೋದೆ. ಆ ಡೇಟ್ ಪ್ರಕಾರ ಆ ಒಂದು DC ಅವರು ನಮ್ಮ ಒಂದು ಇದು ಹೋಮ್ಗೆ ಬಂದ್ರು. 3 மணி நேரம் இருந்தாரு. 3 ತಾಸಲ್ಲಿ ಇದ್ರು ಅವರು. பிள்ளைங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தாரு. 3 ಗಂಟೆ ಅವ್ರ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರು. ಮತ್ತೆ பார்த்துட்டு கடைசியாக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ಕಡೆಯದಾಗಿ ಅವರೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು ನನಗೆ, உங்களுக்கு என்ன தேவை? ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬೇಕು? ரேஷன் தேவை சார். ರೇಷನ್ ಬೇಕು ಸರ್, நாளைக்கே வந்து வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ನಾಳೆಗೆ ಬಂದು ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இது ஒரு சின்ன அனுபவம் எனக்கு. ಇದೊಂದು ಚಿಕ್ಕ ಅನುಭವ ನನಗೆ. இதே மாதிரி நிறைய அனுபவங்களை, ஆயிரக்கணக்கான அனுபவங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಅನುಭವಗಳನ್ನ ನಾನು ಹೇಳ್ಬೋದು. ஏன்னா இது நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்டது. ಇದು ನಮ್ಮ ಬಲಕ್ಕೆ ಮಿಗಿಲಾದದ್ದು. நம்முடைய குடும்பங்கள்ல நீங்க ஆண்டவரையே விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிற தேவன். பல பிரச்சனைகள் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನೇ ನಂಬುವಾಗ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ, ಅನೇಕಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. நம்முடைய நுகத்தை எடுத்து போடுவார். ನಮ್ಮ ನೊಗವನ್ನು ಆತನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. அவருடைய கண்ட்ரோல்ல நம்ம வண்டி ஓடுதுங்கிறத நீங்க மறந்துடாதுங்க. ಅವರ ಕಂಟ್ರೋಲ್ ನಲ್ಲಿಯೇ ನಮ್ಮ ಗಾಡಿ ಓಡ್ತಾ ಇರ್ತದೆ. அவரு நம்ம கழுத்துல நுகம் அவர் தான் வச்சிருக்காரு. அந்த நுகம் வந்து லகுவான நுகம் என்று மத்திய 28 அதிகாரம் 29 போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ 29 ವಚನದಲ್ಲಿ ನನ್ನ ನೊಗವು ಹೌರವಾದದ್ದು ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ನಮ್ಮ இந்த ನೊಗವನ್ನು ತೆಗೆದು ಹೌರವಾದ ನೊಗವನ್ನು ಕೊಡುವಂತವರು. உலகத்தில் உள்ள நுகம்லாம் கடினமானதுங்க. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ನೊಗವು ಕಠಿಣವಾದದ್ದೇ. நம்ம பண பிரச்சனை நேரத்துல நம்ம வந்து அதை எப்படி சமாளிக்கிறோம்ங்கிறது ஒரு பெரிய நுகத்துல இருந்து நம்ம விடுதலை அடைகிற மாதிரி. ನಮ್ಮ ಹಣ ಏನಾದ್ರು ತೊಂದರೆ ಬರುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬಹಳ ಇದಾಗ್ತದೆ. இன்னைக்கு காலையில எனக்கு பெரிய சோதனை. இன்னைக்கு காலையில ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನನಗೆ ದೊಡ್ಡ ಶೋಧನೆಗಳು. ஒரு 2 குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களை ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக, 23 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆள் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாரு. நியூ பார்ன் பேபிஸ் CMCல பிறந்த உடனே கொடுத்தாங்க எங்கிட்ட. 23 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನನಗೆ 2 ಮಕ್ಕಳನ್ನು ತಂದು ಕೊಟ್ರು. ಅದು CMCಯಲ್ಲಿ ಅದು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣವೇ ಅದನ್ನು ತಂದು ಕೊಟ್ರು. அம்மா அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அப்பாவால முடியல, அதனால ಅಮ್ಮ ಆ ತಕ್ಷಣ ತೀರೋದ್ರು. ತಂದೆ ಕೈಲಿ ಅದನ್ನ ಹಾಕಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. அது அப்போ உடனே அந்த பிள்ளைங்களுக்கு மேரி, மார்த்தா அப்படின்னு எங்க பேரை வச்சு எங்கிட்ட வளர்க்க ஆரம்பிச்சோம். ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಮೇರಿ, ಮಾರ್ತಾ ಅಂತ ಹೆಸರು ಹೇಳಿ ನಾವು ಹೆಸರಿಟ್ಟು ಅದನ್ನು ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ವಿ. இப்போ அந்த பிள்ளைங்க நர்சிங் படிச்சிட்டு இருக்காங்க. ಈ ಮಕ್ಕಳು ನರ್ಸಿಂಗ್ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு அவங்க அப்பா காலையில இறந்துட்டாரு. ಇವತ್ತು ಅವ್ರ ತಂದೆ ಬೆಳಿಗ್ಗೆ ತೀರ್ಕೊಂಡ್ರು.
அப்போ அந்த பிள்ளைங்களை நமக்கு இப்போ நேசரேத்துல இருந்து, அதாவது தூத்துக்குடியில இருந்து கொண்டு போய் இது குடியேற்றத்துக்கு கூட்டிட்டு போனோம். இன்னும் பல காரியங்கள் இருக்குது. அதனால காலையில இருந்து நான் அதே வேலைகள் நான் பண்ணிட்டு இருந்தேன். ಈ ದಿವಸ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ತೈಲಾಪುರದಿಂದ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಗುಡಿಯತ್ತಮ್ ಕಡೆ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾಗಿದೆ. ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த அப்பா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. ಆ ಅಪ್ಪ ಕೂಡ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರು. அவங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அக்கா ஏற்றுக்கொண்டாங்க. ಅವ್ರ ಅಕ್ಕನ ಅಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ, அவங்க ಓನ್ ಸಿಸ್ಟರ್ ಮೊದಲ அக்கா கூட ಅವರ ಸಿಸ್ಟರ್ ಕೂಡ ಅಕ್ಕ ಕೂಡ ಸ್ವೀಕರಿಸ ದೇವರನ್ನು. இன்னைக்கு அவருடைய அடக்க ஆராதனை. அதனால அவங்க ஒருவேளை எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்தா கூட உடனே உடனே ஐயா நீங்க உங்க பாஸ்டர் அனுப்பி எங்க அப்பாவை நீங்க அடக்கம் பண்ணுங்க. எல்லாரும் ஹிந்துஸ் தான் இருந்தாலும் எங்க அப்பாவை நீங்க தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை நினைக்கும் போது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்றது இப்போ நம்ம அன்னைக்கு இப்போ நம்ம விதைச்சோம்னா அதுக்கு வேண்டிய பலனை அற்பம் பிரியமார்கள். இப்படிப்பட்ட பலன்களை நான் அர்த்தம் ಈಗ ನೀವೇ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದನ್ನ ನಾನು ಆಗಿಂದ ಹಾಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇರ್ತೀನಿ. ಅದೇನಂತಂದ್ರೆ ಆಗ ನಾವು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯ ಈಗ ದೇವರು ಫಲ ಕೊಡುವಂತದ್ದು. நவனித்து ஒரு டீம் அந்த காலத்துல இருந்து ஒரு சர்க்கஸ் வண்டி தான் நான் சொல்லுவேன். அந்த ஏப்ரல் மே மார்ச் வந்தாலே சரி நவனித்தை பிடிக்க முடியாது. அந்த வண்டி சர்க்கஸ் வண்டி கர்நாடகா ஃபுல்லா போயிட்டு வரும். சிபிஎஸ் ட்ரெயினிங். இன்னைக்கு தெரியுமா, அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்ச விதைகள்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் லீடரா இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம், எனக்கு எவ்வளவு சந்தோஷம், கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் சொல்லுங்க. ಮತ್ತೆ ನವನೀತ್ ಅವರು ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಸರ್ಕಸ್ ಗಾಡಿ ಅಂತ ನಾವ್ ಹೇಳ್ತೀವಿ. ಆ ಗಾಡಿ ಆ CBS ಬಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಹೋಗಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುವಂತದ್ದು ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಇದು. ಈಗ ಎಷ್ಟೋ ಜನ ಲೀಡರ್ಗಳಾಗಿದ್ದಾರೆ. நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில நீங்க அன்னைக்கு வரைக்கிற விதைய இன்னைக்கு பாருங்க. இப்ப கூட பாட்டை நான் அப்படியே தேவனுடைய பிரசனத்துக்கு இந்த பாட்டு கேட்கும் போதே என்னுடைய தேவனுடைய பிரசனம் எனக்கு இறங்கிச்சு. காசி பாட்டு இப்போ அல்லேலூயா ஹாடுவா அந்த பாட்டு என்ன அழகா இருக்குது இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அதான் தேவன் நமக்கு விடுதலையே கொடுத்து இந்த ஊழியங்களை அவர் நடத்துகிறார். அவர் நடத்துறார். ಅದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. காசி பாட்டு எவ்வளவு நல்லா இருந்துச்சு பாட்டு, நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா? காசி பாட்டை நம்ம கேட்டு இந்த முன்னாடி இந்த பாட்டு கேட்டோம். நீங்க கேட்கலையோ? கொஞ்சம் பிந்தி வந்தீங்களோ? இன்னைக்கு மார்னிங் அல்லேலூயா ಹಾಡಿರಿ. ಅಲ್ಲೆಲ್ಲಿ ಆಡಿರಿ, ಕಾಸಿ ಹಾಡು ಕೇಳಿದ್ರಲ್ಲ ನೀವೆಲ್ಲರೂ. ಬೆಳಿಗ್ಗೆ ಫಸ್ಟ್ ಹಾಕದ್ದು. காசி என்ன ஒரு பெரிய சிங்கர் கிடையாது, பெரிய ரைட்டர் கிடையாது. how God is using அதுதான் பார்க்கணும். ಕಾಸಿ ಕೂಡ ಯಾವ್ದೇ ದೊಡ್ಡ ಸಿಂಗರ್ ಇಲ್ಲ, ರೈಟರ್ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅದನ್ನ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. அதே போல இப்ப சந்தோஷ் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சந்தோஷ் பால்ராஜ் நடத்துறாங்க. ஆனா கூட பாருங்க அவங்க மூலியமா ஆண்டவர் என்ன அருமையா பெரிய அற்புதமா அந்த ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு பாருங்க. ಈಗ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಂತೋಷ್ ಮತ್ತು ರಾಜರತ್ನ ಅವರು ಈ ಒಂದು ಝೂಮ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಎಂತ ಒಂದು ಅದ್ಭುತವಾದದ್ದು. இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம அந்த காலத்துல கல்வார் சப்பல்ல நவனித்து நானும் முதல் சர்ச்சில் உட்கார்ந்து அத அப்படியே நான் திரும்பி பாக்குறேன். நவனித்து அடி வாங்குறாரு. நான் அன்னைக்கு அடி வாங்குற அன்னைக்கே நானும் ஆராதனை விடாமல் நடத்துறேன். அந்த தைரியத்தை கொடுத்த ஆண்டவர் அதே தைரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ಮತ್ತು ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ, ಹಿಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನವನೀತು ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಅವತ್ತು ಒದೆ ತಿಂತಾ ಇದ್ದಾರೆ. ಆವಾಗ ನಾನು ಕೂಡ ಅವತ್ತು ಚರ್ಚಿನ ಬಿಡದೇನೆ ಕ್ಲೋಸ್ ಮಾಡದೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದೇವ್ರು ಇದನ್ನೆಲ್ಲ ನಾ ಹಿಂದಿಲ್ದೆ ನೆನೆಸ್ತೀನಿ. அதே தைரியம் இன்னைக்கு இருக்கு. ಅದೇ ಧೈರ್ಯ ಇವತ್ತು ಕೂಡ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கும் இருக்குது, நவனித்துக்கும் இருக்குது. ನನಗೂ ಇದೆ, ನವನೀತ್ಗೂ ಇದೆ. இது சாட்சியாக சொல்றேன் பிரியமானவர்களே. ಇದನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ. இது நம்முடைய பலத்தினால் நடக்கிற காரியமே இல்லை. இத்தனை ஆத்மாக்கள் வர்றாங்கன்னா பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட். ಇಷ್ಟೊಂದು ಆತ್ಮಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಪ್ಯೂರ್ಲಿ ಗ್ರೇಸ್ ಆಫ್ ಗಾಡ್, ಗ್ರೇಸ್ ಆಫ್ ಗಾಡ್, ಗ್ರೇಸ್ ಆಫ್ ಗಾಡ್. நம்முடைய பலத்தை நம்பி நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய நுகம் பார்க்க பெருசா தெரியும் நுகம், ஆனா அது ரொம்ப இலகுவானது, ஈஸி என்று வேதம் சொல்கிறது.
ಬಹಳ ಕಷ್ಟ ದೊಡ್ಡದು ಅಂತ ನಾವು ಕಾಣ್ತೀವಿ, ಆದ್ರೆ ನೋಡುವಾಗ ಅದು ಲಘುವಾಗಿರ್ತದೆ. ஆனா மக்களுக்கு மற்றவங்களுக்குலாம் அது பயங்கரமா தெரியும். ಬೇರೆಯವರಿಗೆಲ್ಲ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರ್ತದೆ. தூக்க முடியாது அத நுகத்தை. ಅದನ್ನು ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இது 2வது பாயிண்ட். ಇದು 2ನೇ ಪಾಯಿಂಟ್. 3வது பாயிண்ட், 3ನೇ ಪಾಯಿಂಟ್, ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ஆகாரம் கொடுப்பேன். ஆகார கொடுத்தேனே. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே தேவன் நமக்கு அன்பினால் கட்டுவார், 2வது நமக்கு விடுதலையை கொடுப்பார், 3வது ஆகாரம் கொடுப்பார். ದೇವರೇ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟುತ್ತಾನೆ, 2ನೇದಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾನೆ, 3ನೇದಾಗಿ ಆಹಾರ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. அவர் அதின் காரியத்துல அதின் காரியங்கள் நேர்த்தியாக அவர் செய்கிறவருங்க. ಆವತ್ತಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವತ್ತೇ ಅವರು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நமக்கு என்ன நேரத்துல எது வேணும்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கொடுக்கும்போது, அவர் வண்டி ஓட்டியாச்சுன்னா எந்த நேரத்துல நமக்கு தண்ணி கொடுக்கணும், எந்த நேரத்துல சாப்பாடு கொடுக்கணும் தெரியும், அவர் கொடுப்பாரு. அதான் இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன். ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಯಾವಾಗ ಏನೇನು ಕೊಡ್ಬೇಕಿತ್ತನ್ಗೆ ಅಂತ ಹೇಳಿ. ಆಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஆனா நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ಸಂದೇಹ ಪಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. நாளைக்கு வருமா, நாளைக்கு வரமா, வராதா, நாளைக்கு எனக்கு சுகம் நல்லா இருக்குமா, ஹெல்த் வீக்கா இருக்குது அப்படின்னு நிறைய காரியங்கள்ல ஆண்டவரை நம்ம நம்புறது இல்ல. ನಾವು ನಾಳೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀವ, ಇಲ್ಲ ಸುಖ ಇರ್ತದೋ, ಏನಾಗುತ್ತೆ ಏನೋ ಅಂತೇಳಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನ ನಾವು ನಂಬೋದಿಲ್ಲ. பிரியமானவர்களே, அப்படி இல்லை. நீங்க ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. தேவன் நமக்கு அன்பு கூறுகிறவர், அன்பு கூர்ந்து அணைக்கிறவர். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವನು, ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರೆಯುವಂತವನು, நுகத்தை எடுத்து விடுதலை கொடுப்பவர், ನೊಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತವನು, சரியான நேரத்திலே ஆகாரம் கொடுப்பவர், சாப்பாடு கொடுப்பவர், ಸರಿಯಾದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಹಾರ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இது இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஜார்ஜ் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். ಇವತ್ತು ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕಿರುವಂತದ್ದು ಜಾರ್ಜ್ ಫಾಕ್ಸ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಉತ್ತಮವಾದ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ. அந்த காலத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೆಳೆದಂತವರು. அப்போ பல கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಹೋರಾಟ ಇರ್ತದೆ. ಆಗ அது கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக நாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோமா பண்ணக்கூடாதா? ಗವರ್ಮೆಂಟ್ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡ್ಬೇಕಾ ಬೇಡವಾ? ஸ்ட்ரைக் பண்ணியாச்சுன்னா நம்ம காரியங்களை உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ட்ரைக் பண்ணலன்னா, ಮಾಡಿದ್ರೆ ಲೌಕಿಕವಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ತಡ್ಕೊಳ್ಬಹುದು. ஸ்ட்ரைக் பண்ணலன்னா நம்மள ரொம்ப நம்முடைய காரியங்களை வெளியே சொல்லலைன்னா நம்மள ரொம்ப அவங்க ஹிம்சப்படுத்துவாங்க. ஹிம்சப்படுத்து நம்ம பாடுபடணும். ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ತುಂಬಾ ಪಡಬೇಕಾಗತ್ತೆ ನಾವು. அப்போ ஜார்ஜ் ஃபாக்ஸ் இந்த நேரத்துல மக்களுக்கு சொன்னாரு, நம்ம மகாத்மா காந்தி அகிம்சைய எப்படி இந்தியாவுக்கு கொண்டு இந்தியா அகிம்சை அது மூலமாக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரோ, அதே போல நம்ம பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்னு இவர் துணிஞ்சு நின்னார். ಆವಾಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಟ್ರು, ಹಾಗೆ ನಾವು ಪಡ್ಬೇಕಂತ ಇವರು ನಿಲ್ತಾರೆ. ஒரு தடவை அடிச்சு 14 நாள் தண்ணீர் இல்லாம கிடக்குறாரு. ಅವರು ಒಂದ್ಸಾರಿ ಒದೆಗಳು ತಿಂದು 14 ದಿನಗಳ ಕಾಲ ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ ಇತ್ತು. கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிப்பது நல்லது என்று அவர் எழுதுகிறார். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಬರೀತಾರೆ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெலோஷிப் ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பிச்சு எல்லா சபைகளிலும் இப்படி பாடு அனுபவிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பாடுகளை கர்த்தருக்காக அனுபவிக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫೆಲೋಶಿಪ್ ಅಂತ ಹೇಳಿ ಅವರೊಂದು ಫೆಲೋಶಿಪ್ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಆ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. ಪ್ರಿಯಮಾನವರೇ, இந்த கால வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರೇ, ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, தேவனுக்கு நம்ம இடம் கொடுப்போம். ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡೋಣ. அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுவார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ.
ಅನ್ಬಿனால் ಅಣಿತುಕೊಳ್ಳುವಾರ್, ಪ್ರೀತಿಯಿಂದ ತಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಬಿಡುದಲೆ நுகத்தை எடுத்து விடுதலை கொடுப்பார், ನೊಗವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ, மூன்றாவதாக ஆகாரம் கொடுப்பார். ಮೂರನೇದಾಗಿ ಆಹಾರ ಕೊಡುತ್ತಾರೆ. நாம் ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபைதாரும். அருமையான ஜூம் மீட்டிங் மூலமாக உம்மை தேட எங்கள் ஒவ்வொரு கூட்ட கிருபையின் நிலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் சபையாக, தலைவர்களாக, ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களாக சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. இந்த நாள், இந்த மாதம் முழுவதும் உண்மை நாங்கள் ஏற்றி சுமக்க எங்களுக்கு கிருபைதாரும். ஆசீர்வதியும். இதை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.